துணை முதலமைச்சர் 2 முறை நம்ம பார்த்திருக்கோம். ஐயா கலைஞரத்தில் இப்போதைய முதலமைச்சர் இருந்தாங்க. இப்போதைய முதலமைச்சர் காலத்துல அவருடைய மகன் இருக்கிறாரு. ஏன் ஒரு பட்டியல் பிரிவு தமிழனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கல? நாங்களெல்லாம் சத்தம் போட்டு இந்த கோவிச்செல்லியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வந்தது. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல எந்த கோயிலுக்குள்ள எந்த தமிழன் போகக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த கோயிலுக்குள்ள போய் பைவெட்டங்கிட்டு பரமேஸ்வரன் இந்த அருள்துறை அமைச்சராகினார். அவர் வாய்களில் பேசினதில்லை, நடைமுறையில் செயல்பாட்டில் காட்டினார். கக்கன் நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, என்னது உள்துறை அமைச்சர் இருந்திருக்காரு, காவல்துறை அவரிடம் இருந்தது. இப்பெல்லாம் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காங்க. காவல்துறை கக்கன் பொறுப்பில் இருந்தது. 1950 இமானுவேல் சேகரன் படுகொலை என்பதெல்லாம் அப்பதான் அது கக்கன் ஒரு பட்டியல் பிரிவு சேர்ந்தவராக இருந்ததுனால அவர் வேண்டும் என்று சில நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வந்து விடக்கூடாது, விமர்சனம் வந்து விடக்கூடாதுன்னு அவற்றிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் வாங்கினாரு. ஆனா இந்த சமூக நீதி பிறப்பிடம் சமூக நீதிக்கான இயக்கங்கள் அப்படின்னா என்ன? இங்க சமூக நீதி கிடைச்சிருக்கு. ஏன் திருமாவளவன் மாயாவதி முதலமைச்சர் ஆயிட்டாங்க, சுனில்குமார் ஷெண்டே காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ஆயிட்டாரு, பக்கத்துல ஆந்திரால கூட சஞ்சீவ் ஐயான்னு ஒருத்தர் முதலமைச்சிருக்காரு, மாஞ்சி பீகார்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு. கடந்த சட்டமன்றத்தில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் ஒரு பட்டியல் பிரிவு சார்ந்தவர் முதலமைச்சர் ராகுல் காந்தி அறிவிச்சார். ஏன் தமிழ்நாட்டில் அந்த பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் பெரிய அதிகாரத்துக்கு வர முடியல? அதுக்கு ஏதாவது பேசியிருப்பாரா?